இந்த ப்ராஜெக்டோட பேர் கார்பன் பியூரிஃபிகேஷன். இப்போ நம்ம தொழிற்சாலையிலிருந்து ஃபேக்டரியிலிருந்து காற்று அப்படியே நேரடியாக வளிமண்டலத்தில் கலக்கிறதுனால கார்பனோட சேர்மங்கள் இருக்கிற வாயுக்கள், அதாவது கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி வாயுக்கள்லாம் ஓசோன் படலத்தில் ஓட்டைகள் வருது. ஓசோன் படலத்தை ஓட்டையா இருக்கிறதுனால சூரிய ஒளி நேரடியாக பூமிக்கு வர்றதுனால நிறைய ஸ்கின் பிரச்சனைகளும் புவி வெப்பமயமாதம் அதிகமாகுது. இந்த புவி வெப்பமயமாதையும் ஸ்கின் பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு நம்ம ஃபேக்டரியிலிருந்து வர புகையை ஃபில்டர் பண்ணி விடும்போது அந்த கார்பன் சேர்மங்கள்லாம் ஃபில்டர் ஆகிட்டு சுத்தமான காற்று வெளியிடுறதுனால இந்த மாதிரி ஓசோனும் ஓட்டையாகாம ஸ்கின் கேர் ஆகாம அதுக்கப்புறம் சூரியனிலிருந்து வர ஒளி ஃபில்டர் ஆகிட்டு பூமி வரும். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான நோக்கம். இந்த ப்ராஜெக்டோட பேர் கார்பன் பியூரிஃபிகேஷன். இப்போ நம்ம தொழிற்சாலையிலிருந்து ஃபேக்டரியிலிருந்து காற்று அப்படியே நேரடியாக வளிமண்டலத்தில் கலக்கிறதுனால கார்பனோட சேர்மங்கள் இருக்கிற வாயுக்கள், அதாவது கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி வாயுக்கள்லாம் ஓசோன் படலத்தில் ஓட்டைகள் வருது. ஓசோன் படலத்தை ஓட்டையா இருக்கிறதுனால சூரிய ஒளி நேரடியாக பூமிக்கு வர்றதுனால நிறைய ஸ்கின் பிரச்சனைகளும் புவி வெப்பமயமாதம் அதிகமாகுது. இந்த புவி வெப்பமயமாதையும் ஸ்கின் பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு நம்ம ஃபேக்டரியிலிருந்து வர புகையை ஃபில்டர் பண்ணி விடும்போது அந்த கார்பன் சேர்மங்கள்லாம் ஃபில்டர் ஆகிட்டு சுத்தமான காற்று வெளியிடுறதுனால இந்த மாதிரி ஓசோனும் ஓட்டையாகாம ஸ்கின் கேர் ஆகாம அதுக்கப்புறம் சூரியனிலிருந்து வர ஒளி ஃபில்டர் ஆகிட்டு பூமி வரும். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான நோக்கம்.